ஆ சோனி. என்னப்பா இப்பதானே ஆஃபீஸ் போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன். அதானே. என்ன அருண், போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? எதுவும் உடம்புக்கு சரியில்லையா? என்னாச்சு? அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறது தானே இன்னைக்கு. அதான் நான் காலையிலே சொன்னேன், நீங்க தான் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனி, அர்ஜுன் ஃபோன் பண்ணிட்டு உடனே வர சொல்கிறான். உங்கள் அம்மாவுக்கு தீச்சட்டி எடுக்கும்போது சாமி வந்து சோனியா உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கணுமா. ஏற்கனவே 10 நிமிஷம் ஆகிட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அர்ஜுன் கேட்க மாட்டேங்கிறான். பெர்மிஷன் கேட்டு ப்ளீஸ் வாடா அப்படிங்கிறான். சரி சீக்கிரம் கிளம்பு போகலாம். அப்படி என்ன சீக்கிரம் வர சொல்லுவாங்களா இருக்கும்? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. அத்தை, அப்படி எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குமா? எனக்கும் ஒன்றும் தெரியலம்மா. போய் தான் என்னன்னு பாருங்களேன். உடனே வர சொல்லி சாமி சொல்லும்போது நம்ம மறுப்பு தெரிவிக்காம போகணும் இல்லையா? போயிட்டு சீக்கிரம் கிளம்பிப்பான். அவனே 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறான். போமா. ம், சரிங்கத்தா. ஆனால் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு, என்னமோ ஏதோன்னு. சரி சரி, பார்க்கலாம். அம்மா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமா? எதுவும் சாமி மனசுக்கு கஷ்டமாக உள்ளது எதுவும் சொல்லிடுமா? எனக்கு கேட்கவே பயமாக இருக்குமா. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அர்ஜுன் வேற பயமாக இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அர்ஜுனை வேற கேள்வி அப்படி இப்படி கேட்டுச்சான். அதை வேற அவன் பயமுறுத்துறான். சீக்கிரம் வாடா, வரலனாலும் பிரச்சனை. நீ அரை மணி நேரத்தில் வரலன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கான் அப்படி வேற சொல்கிறாங்க. சாமி சீக்கிரம் வாடான்றான். அம்மா, இந்த மாதிரி சாமி வருது எல்லாம் உண்மையா? சொல்லுங்க. ஆமாப்பா, உண்மைதான். சாமி இருக்கிறது உண்மைதான். நீங்கள் போயிட்டு நேரில் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ இங்கே இருந்துட்டா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு? நீங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள் நேரில். எனக்கு வேற பயமா இருக்குமா. சரி சரி, நேரில் போய் பார்க்கலாம் என்னன்னு. ம், சரிப்பா. சோனி வந்ததும் சீக்கிரமாக போ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகாதப்பா. ஏன்னா அவள் மாசமாக இருக்க வேற. அங்கங்கே அலைஞ்சு திரியிறது வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது. டைமை பார்த்து கொஞ்சம் மெதுவாகவே போ. அரை மணி நேரத்தில் போகலன்னா இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டா என்னம்மா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பையன் மெதுவாகவே போப்பா. வரலாம் பத்தியம்மா, எப்போவே சொன்னேன். போனோன்னே இது ஒரு சுடியை மாட்டிட்டு வரலாம்ல. இன்னும் என்னதான் பண்ணுறாலும் தெரில. வந்துட்டேன் அருண், சத்தம் போடாதீங்க. நான் வந்துட்டேன். எதுவாக சொல்கிறது கூட காதில் விழிச்சுன்னு கேட்டுறது பாரு இந்த சோனிக்கு. அதெல்லாம் எங்களுக்கு காது நல்லாவே கேட்கும். ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். அவளுக்கு எல்லாமே கேட்குது, சொல்கிறா பாரு. சரிம்மா, பயமாக இருக்குதான். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஆ, சரி பாருண்ணே. இன்னும் அவ வரல? எவ்வளோ நேரம் ஆச்சு நான் சொல்லி. ம் 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 யாய் ம் ம் அத்தா சொல்லியிருக்கேன் அத்தா. அவன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். அதனால கொஞ்சம் லேட் ஆகும் தான். ஆனால் சீக்கிரம் வந்துடுறான், 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் அத்தா. கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கா நான் சொல்றேன்? ம் யாய் வர சொல்லி, சீக்கிரம் வர சொல்லி, சீக்கிரம் வர சொல்லி. இப்ப அவங்க வரல, அவங்க இருக்கவே முடியாது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு, இருக்கு இருக்கு. அர்ஜுன் தம்பி, ஃபோன் பண்ணி சொன்னீங்களாப்பா? சொன்னேன் மாமா. அருண் இந்த வீட்டுக்கு போயிட்டு சோனியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துடுவான் ஒரு 10 நிமிஷத்தில். எங்க இந்த சாமிக்கு புரியுது சொன்னா? என்ன சத்யா, உங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் சாமி வந்திருக்கா? இந்த மாதிரி ஆடி நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல அர்ஜுன் மாமா, முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி சாமி வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க தீச்சட்டி முன்னாடி எடுத்ததும் இல்லைல்ல. இப்போதானே எடுத்திருக்காங்க வேண்டுதல் வச்சு. அதனால இப்போதான் சாமி வந்து நாங்களே பார்க்குறோம். என்ன ஏதுன்னு தெரில. சோனி சீக்கிரம் வந்துட்டான்னா பரவாயில்ல. பிரச்சனைன்னே சொல்கிறாங்க. ஒரு வேளை லேட் ஆகிடு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது? அவனும் பாவம் தானே சத்யா. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு தானே சோனியை கூட்டிகிட்டு வர முடியும். சாமி வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். ஒன்றும் ஆகாது, பயப்படாத. திருப்பி ஒருக்காவது ஃபோன் பண்ணுங்க அருணுக்கு. இன்னுமே காணும். ஐயோ, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் நம்மளால? விடு விடு, வந்துடுவான். அப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். வந்துட்டு இருக்கேன் மச்சான், 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்டான்னு சொன்னான். வந்துடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், பார்க்கலாம். சோனிக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ஒன்றும் ஆகாது சத்யா, பயப்படாத.
இனியா குட்டி தெளியா குட்டி வேற ஒரே அழுக. தூக்கிட்டு எங்காவது போலான்னு பார்த்தா அதுக்கும் அம்மா விட மாட்டேங்குது. சாமி சொல்லு சாமி, எங்களை வர சொல்லியிருந்தியாம்ல? ஆமா, எங்களை வர சொல்லியிருந்தீங்களாம்ல. வா வா, உங்களை தான் வர சொல்லியிருந்தேன். ஆத்தா, உங்க 2 பேரை தான் வர சொல்லியிருந்தேன். இங்க இருக்கவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு இருக்கு இருக்கு. என்ன சொல்ற ஆத்தா? புரியல எங்களுக்கு. எங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கா? ஆமா ஆமா, இருக்கு இருக்கு. என்னது, எங்களுக்கு பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா புரியும். ஆமா, அப்புறம் எதுக்கு உங்க 2 பேரையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன்? பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கிறதுனால தானே நான் வர சொன்னேன். கேளு, நான் சொல்றத பொறுமையா கேளு, பொறுமையா கேளு, பொறுமையா கேளு. என்ன ஏதுன்னு சின்னஞ்சிறுசுகள்கிட்ட சொன்னாதானே சாமி புரியும். நீ பாட்டுக்கு சொன்னா அதுகளுக்கு என்ன தெரியும்? சொல்லு, விளக்கமா சொல்லு. இங்க பாரு, சொல்றத நல்லா கேட்டுக்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, நீ இருக்கிறியே உன் வீடு, அதுல உன் அம்மா அப்பா எல்லாம் இருக்காவ. ஆனா ஆனா சொல்லு சாமி. ஆனா அந்த வீட்டுல உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் பொண்டாட்டிக்கா? ஏன் வீட்டில் பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சாமி? அதை சொல்ல மாட்டேன், அந்த பிரச்சனை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரம் சொல்றேன். அதை மட்டும் நீ உன் காதுல வாங்கிக்கிட்டீன்னா உனக்கு நல்லது. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியன்னா உனக்கு நல்லது. என்ன சொல்ற? நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? சொல்லு. சாமி, நீங்க சொல்ற மாதிரி செய்கிறேன். என்ன செய்யணும்? பரிகாரம் ஏதாவது கோவில்களுக்கு விளக்கு போடணுமா, இல்லை வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதுபடியே நான் செய்கிறேன் சாமி. கோவிலுக்கும் விளக்கு போட வேணாம், எங்கேயும் எந்த கோவிலுக்கு நீ போகவும் வேணாம். ஆனா நான் சொல்றத நீ கேளு, இப்பவே கேளு. அதை நீ இப்பவே பண்ணு. அப்படி பண்ணியன்னா ஓ பொண்டாட்டியையும் ஓ குழந்தையும் காப்பாற்றலாம். அப்படி இல்லைன்னா ஓ பொண்டாட்டிக்கும் ஓ குழந்தைக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. காப்பாத்துறது கூட கஷ்டம். ஆமா. நீ என்ன சாமி, நீ பாட்டுக்கு காப்பாற்றுறது கூட கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு அதுக இருக்குதுங்க, 2வது குழந்தையாவது நல்லபடியாக பிறக்கட்டும்ன்ட்டு நீ என்னடான்னா இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பேசாம இரு. மாமா இருங்க மாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்போம். சாமி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அப்போ சொன்னாதானே எங்களுக்கு என்ன பண்ணலான்னு தெரியும். அதுபடி நாங்களும் நடந்துக்குவோம்ல. நீ இப்போ என்ன பண்ணுறன்னா, நேராக உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போகிற. வீட்டில் இருந்து தானே சாமி நாங்கள் அங்கேருந்து வந்தோம், திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? ஏன்னு கேளு. ஏன் சாமி, எதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? இங்கே பாரு, அது ஏன்னா நீ அந்த வீட்டில் இருந்த அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு உன் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. இன்னைக்கே நீ வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். என்ன சாமி சொல்கிறீங்க? திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னா நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் கிடையாது சாமி. நான் இப்போதைக்கு என் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். அது எனக்கும் தான் பங்கு. என் அப்பா வீட்டில் நான் இருக்கேன். அங்கே எனக்கு பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், ஒரு தங்கச்சி. வேறு பிரச்சனை யாருமே பண்ண மாட்டாங்க எங்ககிட்ட. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலை. இருக்கு. நான் சொல்றத அப்ப நீ கேட்க மாட்டியா? சொல்லி நான் சொல்றத அப்ப நீ கேட்க மாட்ட. பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், நீ இல்லைங்கிற. சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. நான் சொல்றத நீ கேட்ட அப்படின்னா ஓ பொண்டாட்டி பிள்ளைங்களை நீ காப்பாத்தலாம். நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா ஓ பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு இல்லை. அருண் தம்பி, சரின்னு தான் சொல்லுங்களே சாமி கிட்ட. சாமி இறங்கட்டும். சாமி ரொம்ப செல்வியை போட்டு வாட்டிகிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. பாவம் செல்வி, சீக்கிரம் சொல்லுங்க அருண் தம்பி, சரின்னு சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்குவோம்.
அப்புறம் பார்த்தாலும் சரி, எப்பறம் பார்த்தாலும் சரி, நீ நான் சொல்கிறபடி செஞ்சின்னா உன் பொண்டாட்டி பிள்ளையில நீ காப்பாற்றலாம். ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை உனக்கு இல்லை. அவ்வளோதான். ம் ம் அவ்வளோதான், அவ்வளோதான். கேட்டா கேளு, கேட்கலன்னா போ. ம் 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 சோனி எப்போ வந்தா? வரலன்னு சொன்னியேம்மா. அம்மாக்கு சாமி இறங்கிருச்சோ? அம்மா இப்போதான் வந்தோம். அப்படியா? சரிம்மா, டீச்சட்டி இறக்கி வச்சிடலாம்ல. ஏன் வசந்தி? போதுங்க்கா, அப்படி உள்ளே கொண்டு இறக்கி வச்சிருங்க. சரிம்மா, இறக்கி வச்சிருவோம். ஏங்க, சாமி எதுவும் எனக்கு வந்துச்சாங்க? சாமி எதுவும் ஆடினண்ணா ஏங்க? ஆடி பாவி, சாமி வந்து இந்த ஆட்டம் ஆடிப்புட்டு கடைசியில் எனக்கு சாமி வந்துச்சா நான் சாமி ஆடுனேனான்னு கேட்குறியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? சோனி, என்ன சோனி இப்படி சொல்கிறாங்க? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையே. அருண், அங்கே யாருப்பா நமக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? யாருமே கிடையாது. பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படி இருக்க போகுது? அதான் சோனி எனக்கே புரியல. வீட்டை காலி பண்ணாதான் உன்னையும் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னே மறுபடி சொல்கிறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன் நமக்கு ஒரு பிரச்சனையுமே வீட்டில் கிடையாது.